இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே அசினாவோட தம்பி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவன் உடனே என் கூட ஃப்ரீயா இருக்கிற இந்த நாள என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்திலே நான் ஒரு பிசினஸ் மேனா ஆகப் போறேன் அப்படின்னு சொல்றான். அத கேட்ட அவனோட ஃப்ரெண்டும் சும்மா விளையாடாதடா அப்படின்னு சொல்ல, இவன் உடனே காண்டாயிட்டு நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இன்னொரு பையன் சரி எப்ப உனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அவனும் இன்னும் கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் நான் தேடணும். ஆனா நான் கண்டிப்பா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ஹை சொசைட்டில இருக்க ஒரு பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணுவேன். நான் அப்படி பண்ணும்போது நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவனோட ஃப்ரெண்டும் சரி அந்த மாதிரி ஒரு ஹை சொசைட்டில இருக்க பொண்ண நீ மீட் பண்றேன்னே வச்சுப்போம். ஆனா அவள கரெக்ட் பண்ற அளவுக்கு உன்கிட்ட பணம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவனும் நான் என்ன இம்மணி நேரம் உன்கிட்ட கதையாடா சொல்லிட்டு இருந்தேன். 1 மணி நேரமா என்ன பேசிட்டு இருந்தோம். நான் தான் அப்போ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன்ல. சோ என்னால அவள ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே அவனோட ஃப்ரெண்டும் எப்படி நேர்மையான வழியில சம்பாதிக்க போறியா? இல்ல எப்படி சம்பாதிக்க போற? உண்மைய சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பையனும் அது எப்படிடா கெட்ட வழியில சம்பாதிக்க முடியும்? நேர்மையா தான் சம்பாதிக்க போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்ததும் நான் உங்க 2 பேத்துக்கும் ட்ரீட்லாம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே இங்க ஹீரோவோட வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவரோட அக்கா அப்போ ரொம்பவே சோகமா உள்ள உட்கார, அத பார்த்த ஹீரோவோட அப்பாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே ஓனூரும் அவளோட பர்த்டேக்கு நீங்க அவளுக்கு ஒரு இயரிங்க கிஃப்ட்டா குடுத்தீங்க இல்லையா? அதத்தான் அவ தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அவங்களோட அக்காவும் நான் அத வீடு ஃபுல்லா தேடிட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. கடைசில தலைவலி வந்தது தான் மிச்சம் அப்படின்னு சோகமா சொல்றாங்க. அத எடுத்துட்டு போய் வித்ததே ஹசீனா தான். ஆனா அவ அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி, "ஆமா நேத்து ராத்திரி டின்னர்ல கூட பேசிட்டு இருந்தியே, அந்த இயரிங்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும், "ஆமா அதே இயரிங் தான். அத நீ பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹசீனாவும், "அத நான் பார்த்திருந்தா தான் நான் உன்கிட்ட அப்பவே சொல்லியிருப்பனே. நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த இயரிங் லூஸா இருக்கு. அத போடாதன்னு. இப்ப பாரு நீ தொலைச்சுட்டு அதான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன்னால அத தேடவே முடியாது. அது கிடைக்காது. அதோட விட்டுடு." அப்படின்ற மாதிரி தேடாதன்னு சொல்றா. அப்ப அவங்க அப்பாவும், "நீ கவலைப்படாத. நான் அந்த இயரிங்க விட ரொம்பவே அழகான ஒரு இயரிங்கா உனக்கு வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்ல, அவங்களும், "ஆனா அது பழசு மாதிரி வராதுல்லப்பா." அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்றாங்க. அப்போ ஓனர் உடனே, "சலீம் உன்னோட ரிசல்ட்ட பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட அப்பாவும், "என்னாச்சு திரும்பவும் ஃபெயில் ஆயிட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஓனரும், "அப்படிலாம் கிடையாது. இந்த தடவ சலீம் அவனோட எக்ஸாம்ல B+ வாங்கியிருக்கான்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டதும் ஹீரோவுக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்போ ஹசீனா கொஞ்சம் சத்தமா சிரிச்சு, "நல்லா பார்த்தீங்களா? அது சலீமோட பேப்பர் தானா? இல்ல தப்பா போட்டுட்டாங்களா?" அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ஹீரோவோட ரியாக்ஷனே மாறிடுது. உடனே ஹீரோவோட அப்பாவும், "சலீம் ஏதாச்சும் சொல்லு." அப்படின்னு கேட்க, ஹீரோ உடனே, "என்னத்த சொல்றது? அதான் ஓனர் ஆல்ரெடி சொல்ட்டார்ல. நான் எக்ஸாம்ல B+ வாங்கிட்டேன்." அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அப்பாவும் ஹாப்பி ஆயிடுறாரு. உடனே ஓனரும், "சாரா கூட சேர்ந்து சலீம் ரொம்பவே நல்லா படிக்கிறான் இல்லையா சலீம்?" அப்படின்னு கேட்க, ஹீரோவும், "அப்படியும் சொல்லலாம்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோவோட அப்பாவும், "அந்த பொண்ணு உனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னா, நீ அவளுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி குடு." அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "இல்லப்பா நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அத நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க ஹீரோயினோட வீட்ல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உங்க ஆன்ட்டி சமைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சாப்பாட்ட பத்தி பேசிக்கிட்டே அந்த டேபிள கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு உடனே, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நெனச்சேன். புராக் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தான்ல, அத அவன் சலீம் கிட்ட சொல்லிட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அத கேட்டதும் டக்குனு ஹீரோயினோட அம்மாவும் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், "புராக் என்கிட்ட நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லலன்னு தான் சொன்னான். ஆனா அவன் சொன்னானா இல்லையான்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்ல, அவங்களோட ஃப்ரெண்டும், "இல்ல, இல்ல அவன் கண்டிப்பா சொல்லலன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவன் சொல்லியிருந்தா அவனுக்கும் சலீம்க்கும் ஏற்கனவே பிரச்சனை வந்திருக்கும்ல." அப்படின்னு கேட்க, ஹீரோயின் உடனே, "என்னால அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல என்ன பிரச்சனை வரப்போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டும், "நான் ஓவரா இமேஜின் பண்றேன்னு கூட நீ சொல்லிக்கோ. ஆனா கண்டிப்பா சலீம்க்கு உன் மேல கிரஷ் இருக்கு." அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ஹீரோயினோட அம்மாவே அங்க எழுந்து வந்து, "அம்மா யார் சலீம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டும், "சாராவோட காலேஜ் ஃப்ரெண்ட் தான் சலீம். அது மட்டும் இல்லாம சாரா படிக்கிற காலேஜோட ஓனர் ஈசான் இருக்கார் இல்லையா? அவரோட பையன் தான் சலீம். அந்த பையன் தான் நம்ம சாராவ லவ் பண்றான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. சாரா அந்த பையன திரும்ப லவ் பண்ணல." அப்படின்னு சொல்றா. ஈசான்ற பேர கேட்டதுமே இவங்க 2 பேரும் யார பத்தி பேசுறாங்கன்னு ஹீரோயினோட அம்மாக்கு புரிஞ்சிருது. உடனே அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறிட, அவங்க அப்படியே அவங்களோட ரூம்குள்ள போறாங்க. அத பார்த்த ஹீரோயினும், "அதுக்குள்ளவா தூங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களோட அம்மாவும், "இல்ல, இல்ல நான் சும்மா என்னோட ரூம்குள்ள தான் போறேன். நீங்க 2 பேரும் நிம்மதியா பேசுங்க." அப்படின்னு சொல்லி உள்ள போய் கதவ மூடிட்டு, "நீ என் பின்னாடி சுத்துன கதை முடிஞ்சுட்டு, இப்போ உன் பையன் வேற என் பொண்ணு பின்னாடி சுத்துறானா?" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. "இப்ப என்ன உன்னோட பையனும் பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கானா?"
இருக்கானா? எந்த ஒரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ண தெரியாத ஒரு அரகன்ட்டான இடியட் மாதிரி அவன் இருப்பானா? நான் உன்கிட்ட ஏமாந்த மாதிரி என்னோட பொண்ணையும் உன் பையன்கிட்ட நான் ஏமாற விடமாட்டேன் ஈசான் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவ பத்தி பேசுறாங்க. அப்படியே மார்னிங் விடிஞ்சிருது. ஹீரோயின் எழுந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்க அவங்க அம்மா அவங்களுக்கு முன்னாடியே எழுந்து காஃபி போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்த ஹீரோயினும் "என்னாச்சும்மா? ஏன் இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் "எனக்கு தூக்கம் வரல. அதான் நான் எழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் "நீங்க உங்க மாத்திரையெல்லாம் சாப்பிடுறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மா உடனே "இல்ல நான் இப்போதைக்கு சாப்பிட வேணாம்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோயின் காண்டாயிட்டு, "நீங்க இந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க டேப்லெட் சாப்பிடல அப்படின்னா நெறைய தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அதுக்கப்புறம் என்னால உங்களோட சென்ஸுக்கு வர வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களோட அம்மாவும் "நான் ஒண்ணும் மாத்திரை சாப்பிடுறத மொத்தமாலாம் நிறுத்தல. ஜஸ்ட் அதோட டோசேஜ மட்டும் தான் குறைச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோயினும் "நீங்க என்ன இப்போ டாக்டர் ஆயிட்டீங்களா? எப்போ எவ்வளோ மாத்திரை சாப்பிடணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்டர் குடுத்த மாத்திரைய ஃபுல்லா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் "சும்மா எப்ப பார்த்தாலும் மாத்திரை சாப்பிட்டுட்டு அரை மயக்கத்திலே என்னால நடக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் உனக்கு பாரமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒரு வேளை சடனா உன் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் "நான் எத்தன தடவ உங்ககிட்ட சொல்றது? என்னோட ஃப்ரெண்ட்ஸ நீங்க மீட் பண்றத நெனச்சு நான் எப்பவுமே நெர்வஸா ஃபீல் பண்ணதே கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவும் "நான் எப்பலாம் கண்ட்ரோல் இல்லாம போறேனோ, அப்பலாம் நீ உனக்கு என்ன வேணுமோ அத தானே செய்ற. இந்த ஒரு தடவையாச்சும் எனக்கு என்ன வேணுமோ அத என்ன செய்ய விடு. நான் இந்த தடவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா அத பண்ணுவேன். என் கூடவே இருந்து நீ என்ன வாட்ச் மட்டும் பண்ணு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றத தவிர என்னால வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே இங்க ஹசீனா ஜாலியா பெட்ல படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவளோட ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ அவ உடனே "நான் இத சொல்றேனேன்னு சொல்லி நீ என் மேல கோவப்படாத. ஆனா உன்னோட பொண்ணு உன்னோட வீக்னஸா இருக்கிறது அவ்வளோ ஒண்ணும் நல்ல விஷயம் கிடையாது" அப்படின்னு சொல்றா. அவரும் "காலையிலே எப்படி உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தோணுது?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹசீனாவும் "காணாம போன அந்த இயரிங்க பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த இயரிங் 10,000 $15,000 வரைக்கும் இருக்கும். அவ என்னன்னா அத தொலைச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அத பத்தி நீங்க எதுவும் கேட்காம, நான் உனக்கு புதுசா ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நில்கனும் சரி, சலீமும் சரி அவங்க 2 பேரும் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அவங்களோட அப்பா அத கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னே பழகிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதுனால, நீங்க வாங்கி தர எந்த பொருளோட வேல்யூவும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவரும் "நான் வாங்கி குடுத்த இயரிங்க அவ தொலைச்சுட்டா. அதுக்கு நான் என்ன சொல்றது? வேணும்னா நான் அவள திட்டி ஒரு ரூம்குள்ள போட்டு வேணா பூட்டி வைக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹசீனாவும் "நான் ஒண்ணும் அவள பனிஷ் பண்ண சொல்லி உன்கிட்ட கேட்கல. ஆனா அவ பண்ணதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லன்ற மாரி நீ ட்ரீட் பண்ற பாத்தியா? அதத்தான் வந்து நான் மாத்திக்க சொல்றேன். பண்றதெல்லாம் நீயே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உன் பசங்க வந்து இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்றாங்கன்னு சொல்லி பொலம்புனா அப்புறம் என்ன பண்றது? உன்னோட பசங்க எது கேட்டாலும் நீ உடனே வாங்கி குடுத்துர்ற. ஒரு வேள அவங்க வேணான்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடுக்கறதுக்காக எடுத்து வைக்கிற" அப்படின்ற மாரி ஹசீனா காலையிலேயே பொலம்ப ஆரம்பிச்சுடுறா. அதுக்கு அவரும் "ஓகே ஹசீனா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதனால இத இப்படியே விட்டுடு" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு ரூம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல அவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத அப்படியே ஹீரோயின் அமைதியா கேட்டுட்டு இருக்க, அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு உடனே "இவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாத்தியா?" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் "3 நாள்ல இதெல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் "இவங்க 2 பேத்துக்கும் நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ளயே இவ்ளோ சந்தேகப்பட்டு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவங்க இன்னும் ஒரே வருஷத்துல டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணலன்னா நான் என் பேரையே மாத்திக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அப்படியே அந்த டோர டச் பண்ண, உடனே அந்த கதவ தொறந்துட்டு உள்ள சண்டை போட்டுட்டு இருந்த அந்த பையன் வெளில வந்து, அவன் கையில வச்சிருக்க பிளேட்ட கீழ வச்சுட்டு ஹீரோயின பார்த்து சிரிச்சுட்டு வேற போறான். அத பார்த்த ஹீரோயினும் "இப்பதான் உள்ளார அவ்ளோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நம்மள பார்த்து சிரிக்கிறான்" அப்படின்னு கேட்க, அவங்களோட ஃப்ரெண்டும் "என்ன நடந்தாலும் சரி நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்றா. அப்படியே இங்க ஹீரோயினோட வீட்ல அவங்க அம்மா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோயினோட ஆன்டி உள்ள வர, இவங்க உடனே "என்ன ஆச்சு? இந்த நேரத்துக்கு நீ வரமாட்டியே? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ரொம்பவே கோவமா "நான் வேணும்னே தான் இங்க வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் வீட்ல இருந்திருந்தா அவள நான் சாகடிச்சிருப்பேன். பொண்ணுன்னு ஒண்ண பெத்தாலே எல்லாருக்கும் கஷ்டம் தான் போல" அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அவங்களோட பொண்ண பத்தி புலம்பிக்கிட்டே வராங்க. அத கேட்ட ஹீரோயினோட அம்மாவும்
"சரி உட்காரு, என்ன ஆச்சுன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் "நேத்து ராத்திரி என் பொண்ணு திரும்பவும் லேட்டா தான் வந்தா. ஆனா இந்த தடவ நான் அவகிட்ட கத்தக்கூடாதுன்னு சொல்லி என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில என்ன ஆச்சுன்னா" அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க வந்து துவைக்கிறதுக்காக அழுக்கு துணியெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு அங்க தூங்கிட்டு இருக்கும்போது, அவளோட கையில இருக்க காயத்த இவங்க பார்த்ததும், "என்னாச்சு? ஏன் உன் உடம்புல காயம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா கால்லயும் அடிபட்டுருக்கு. "ஏன் இப்படி காயமா இருக்கு? யாராச்சும் உன்ன அடிச்சுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு செம்ம காண்டாயிட்டு, "காலையிலயே உன் வேலைய ஆரம்பிச்சுட்டியா? என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடு" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. அத கேட்டு அவங்க அம்மாவும் ரொம்பவே கோவமா, "நேத்து நீ வேலையில என்ன பண்ணன்னு உன்னோட பாஸ் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. அவர் மட்டும் சொல்லலன்னா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. சரி சொல்லு நீ யார ஏமாத்துன?" அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கோவமா கேட்குறாங்க. அத கேட்டு அந்த பொண்ணும் செம காண்டாயிட்டு, "நான் ஒண்ணும் யாரையும் ஏமாத்தல. அவங்க தான் என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அத பத்திலாம் உனக்கு என்ன கவல?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ புடிச்சு வேகமா தள்ளி விட்டுட்டு, "இப்பயிலருந்து நான் உனக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல போறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிடுறா. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணோட அம்மா, ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லிட்டு, "இதுதான் நடந்துச்சு. இதுக்கு மேல என்னால அந்த வீட்ல இருக்க முடியல. அதனால தான் நான் இங்க சீக்கிரமாவே வந்துட்டேன். இவ இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தா, ஒண்ணு இவளுக்கு இருக்கிற வேலையும் போயிடும். இல்ல இவ ஜெயிலுக்கு தான் போவா. அப்புறம் தெருவுல இவள மாரி சுத்திட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு பையன தான் இவ கல்யாணம் பண்ணிப்பா. இதையெல்லாம் யோசிச்சு, யோசிச்சு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால முடியாது" அப்படின்னு சொல்லி, அவங்க ஹீரோயினோட அம்மாகிட்ட பயங்கரமா பொலம்புறாங்க. அப்படியே இங்க அசினாவோட தம்பி எங்கேயோ வெளியில போயிட்டு ரொம்பவே டயர்டா வீட்டுக்கு வர்றது தான் காட்டுறாங்க. அப்போ உன்னோட அப்பாவும் "என்ன நடந்துச்சுன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த பையனும் "நான் வந்து ஹெல்த் ரிப்போர்ட்லாம் எடுக்கிறதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்ப அசினாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னாளா, ஸோ அவ கூட நான் போயிருந்தேன். இன்னைக்கு நான் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணேன்" அப்படின்னு சொல்றான். அசினா தான் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த பையனுக்கு வேலை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா இல்லையா? ஸோ அந்த வேலைக்காக தான் இந்த பையன் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான் போல. அத கேட்டு அவனோட அப்பாவும், "எப்ப பார்த்தாலும் நீ எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே தான் இருக்க. அதனால தான் உன்னோட பழைய வேலையிலேயே போய் ஜாயின் பண்ணாம, இந்த மாதிரி நீ புதுசா ஒரு வேலைய தேடி போயிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, அந்த பையன் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம அவனோட அம்மா பக்கமா திரும்பிட்டு, "இன்னைக்கு நான் எவ்வளோ நேரம் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? வெயிட் பண்ணி, வெயிட் பண்ணி என்னோட காலே வலிக்க ஆரம்பிச்சுருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டாபிக்கா சேஞ்ச் பண்றான். உடனே அவனோட அப்பாவும், "சரி அதெல்லாம் விடு. நான் சொல்றத மட்டும் நீ நல்லா கேளு" அப்படின்னு அவர் என்னமோ சொல்ல வர, உடனே இந்த பையனே, "நம்ம குடும்பத்தோட கௌரவம் போற மாரி எதுவும் பண்ணக்கூடாது. முக்கியமா அசினா முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கக்கூடாது. வேற என்ன சொல்லப் போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். அத கேட்டு அவனோட அப்பாவும் காண்டாயிட்டு, "என்ன மாதிரியே பேசி கிண்டல் பண்ணாத. இது ஒண்ணும் மத்த விஷயம் மாதிரிலாம் கிடையாது. இதுல நீ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட, அதோட விளைவு ரொம்ப பெருசா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, உடனே அவனோட அம்மாவும், "சும்மா திட்டிட்டே இருக்காதீங்க. என் பையனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்" அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பையனும், "ஆமா நான் எப்படி நடந்துக்க போறேன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா என்னதான் அங்க எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னே அவார்ட் குடுக்க போறாங்க" அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கான். அப்படியே இங்க காலேஜ்ல ஓனூர் அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. கடைசில பார்த்தா அசினாவோட தம்பிய அந்த காலேஜோட செக்யூரிட்டி கார்டா தான் வேலைக்கு எடுக்குறாங்க போல. ஸோ அந்த பையன் வந்து நாளையிலருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிப்பான். அவன் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பெர்சனுக்கு தெரிஞ்சவன். ஆனா அந்த பையனுக்கு இந்த வேலையெல்லாம் அதிகமா தெரியாது. ஸோ நீ தான் அவனுக்கு சொல்லிக் குடுக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம் அவன் வேலை செய்யும்போது அவன் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஓனர் அந்த காலேஜோட செக்யூரிட்டி கார்ட் கிட்ட சொல்றாரு. அப்படியே இங்க ஹீரோ வந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவர் இந்த பக்கமா ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்க கிட்ட போயிட்டு, "பார்றா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம எதுவும் படிக்காம நீ இந்த மாரி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே அதிசயமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், "நீயும் இந்த மாதிரி வெட்டியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப அதிசயமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ அப்படியே போய் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, "என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற? எக்ஸாம்ல B+ வாங்குன ஒரு பையன்கிட்ட நீ பேசுறன்ற விஷயத்த மட்டும் மறந்துறாத" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும், "இதுல என்ன இருக்கு? B+ வாங்குனதெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும், "உனக்கு எப்படியோ தெரியாது. ஆனா நான் B+ வாங்குனது தான் என்னோட வீட்லயே ரொம்ப பெரிய நியூஸா ஓடிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே ஹீரோவும், "அப்புறம் நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும், "என்னது சர்ப்ரைஸா? என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே, "அத சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. நீ எனக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்க இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு நன்றிக்காக" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டதும் ஹீரோயினோட ரியாக்ஷனே மாறி போயிடுது. அவங்க உடனே, "நீ எனக்காக ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தா, சாரி என்னால அத அக்செப்ட் பண்ண முடியாது. நீ எனக்கு எது குடுத்தாலும் நான் அத உனக்கு அப்படியே திரும்பி குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும், "ஆனா நான் உனக்கு உண்மையாவே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு சொல்லி எனக்கு புரியவே இல்ல. சரி விடு நான் எந்த ஒரு சர்ப்ரைஸும் பண்ணல" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சோகமாயிடுறாரு. அத பார்த்த ஹீரோயின் உடனே, "சரி விடு நாம இதே மாதிரி ஒண்ணா சேர்ந்து
நெறைய படிப்போம். அப்பதான் உன்னால நெறைய எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன எப்படி சமாதானப்படுத்தணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயினும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நெறைய எக்ஸாமு, டெஸ்ட், லெசனுன்னு எவ்வளவோ இருக்கு. இதுக்கு நடுவுல சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ உன் டைம வேஸ்ட் பண்ற? அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், "நீ கவலைப்படாத சேரா. சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுல எனக்கு எப்பயுமே டயர்டா ஃபீல் ஆனதே கிடையாது. உண்மைய சொல்லப்போனா அது எனக்கு ரொம்பவே புடிக்கும்" அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அப்படியே சைலன்ட்டா சிரிச்சுக்கிறாங்க. உடனே ஹீரோயினும், "சரி, சரி எனக்கு வேல இருக்கு நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போக, இங்க ஹீரோவும் ஹீரோயின் போறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே கேன்டீன்ல புராக்கும், பிரிசிக்கும் பேசிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ பிரிசிக் அவன்கிட்ட, "நாளைக்கு நடக்க போற ஓப்பனிங்க்கு நீ சேராவ இன்வைட் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, புராக்கும், "சும்மா பிளான் போடுறேன்ற பேர்ல என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல" அப்படின்னு சொல்ல, ஆனா அதெல்லாம் பிரிசிக் கேட்கிற மாதிரியே இல்ல. அவ உடனே, "நீ அவள கூப்பிட்டியா இல்லையா? எதுக்காக நீ இன்னும் அவள இன்வைட் பண்ணாம இருக்க? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்?" அப்படின்ற மாரி கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கு புறாக்கும், "சரி விடு நான் அவள இன்னைக்கு கூப்பிடுறேன். சும்மா கத்தாத" அப்படின்னு சொல்ல, உடனே பிரிசிக்கும், "நாளைக்கு பார்ட்டிய வச்சுட்டு நீ போய் இன்னைக்கு அவள கூப்பிடுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப கரெக்ட்டா ஹீரோவும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. ஸோ இவங்க அப்படியே வாய மூடிடுறாங்க. அப்ப ஈடா உடனே பிரிசிக், "நம்ம இங்கருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, பிரிசிக்கும் ஓகே, ஓகே அப்படின்னு சொல்றா. அவங்க எத பத்தி பேசிக்கிறாங்கன்னு ஹீரோவுக்கு புரியவே இல்ல. அவர் உடனே, "நீங்க எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஈடாவும், "நாளைக்கு நடக்க போற ஓப்பனிங் பார்ட்டிக்காக நாங்க இப்போலிருந்தே ரெடி ஆக போறோம்" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோக்கு இன்னமும் சுத்தமா புரியல. உடனே புறாக்கும், "அட நம்ம ஃப்ரெண்டு கான் வந்து புதுசா ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்ண போறான். அதுக்காக தான் அவன் வந்து ஓப்பனிங் பார்ட்டி குடுக்குறான். அத பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, உடனே பிரிசிக்கும், "நாம ஃபர்ஸ்ட் நாளைக்கு லஞ்ச் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா பார்ட்டிக்கு போகலாம்" அப்படின்னு சொல்ல, புராக் உடனே ஹீரோவ பார்த்து, "அதுவும் நல்ல பிளான் தான். ஆமா சலீம் நீ எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோவும், "எனக்கும் ஓகே தான்" அப்படின்னு சொல்லி, இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, புரொஃபசர் ஓனூர் வந்து புராக்க டீச் பண்ண சொல்லி அவர்கிட்ட ஒரு பொண்ண விட்டுருப்பாரு. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவள பார்த்த புறாக்கு உடனே, "அடச்சே! 2 நாளா இவ இல்லாம ரொம்பவே ஜாலியா இருந்தா. இப்ப இவ எங்கருந்து வந்தா?" அப்படின்னு சொல்லி கத்துறான். அவள பார்த்த ஈடாவும், "ரொம்ப நாளா உன்ன ஆளையே காணுமே! எங்க போயிருந்த?" அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அந்த பொண்ணு உடனே, "நீங்க எல்லாம் என்ன தேடுவீங்கன்னு நான் அப்பவே நெனச்சேன். ஆமாம் புராக், நீ என்ன மிஸ் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ரொம்பவே கோவமா, "ஆமாமா ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்றான். அப்படியே இங்க ஜிம்ல ஹசீனாவ தான் காட்டுறாங்க. அவ வந்து ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கெளம்பிட்டு இருக்கா. அப்ப வந்து அங்க இருக்கிற ஒரு ஜிம் கோச் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்களா? அந்த பையன் அங்க வந்துட்டு, "ஹசீனா சீக்கிரமா கிளம்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவளும், "என்னாச்சு நீங்களும் சீக்கிரமா கிளம்பிட்டீங்களா? வேற ஒர்க் அவுட்லாம் எதுவும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் உடனே, "இல்ல இன்னைக்கு நான் சீக்கிரமாவே கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றான். உடனே ஹசீனாவும், "அப்படின்னா இன்னைக்கு சீக்கிரமா போயிட்டு நீ என்ன பண்ணுவ? அதாவது கோச்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாதிரி அவன் அடுத்து என்ன பண்ண போறான்றத கேட்டுட்டு அப்படியே சமாளிக்கிறா. அதுக்கு அந்த பையனும், "உனக்கு அவ்ளோ ஆர்வமா இருந்தா நீ வேணா என் கூடவே வந்து பாரேன்" அப்படின்ற மாதிரி பதிலுக்கு அவனும் ஹசீனா கிட்ட ஃப்ளர்ட் பண்ண, உடனே இவளும் எதுவும் தெரியாத மாதிரி, "என்னது உங்க கூட வரணுமா?" அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்க, அந்த பையனும், "அப்படிலாம் இல்ல. நான் சும்மா நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்களேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிங்க் சாப்பிடலான்றதுக்காக கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹசீனாவும், "நான் நாளைக்கு வரைக்கும் நெறைய ட்ரிங்க் பண்ண போறேன். ஏன்னா நாளைக்கு என்னோட பர்த்டே" அப்படின்னு சொல்றா. அந்த பையனும், "என்னது நிஜமாவா? அப்படின்னா நீ உன்னோட பர்த்டேவ எப்படி செலிப்ரேட் பண்ணுவ? இதெல்லாம் பிளான் வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹசீனாவும், "அது எப்படி பிளான் இல்லாம இருக்கும்? நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிளான் இருக்கு. ஆனா நான் நாளைக்கு உன்கிட்ட இருந்து வரப்போற அந்த ஸ்பெஷல் விஷுக்காக தான் வெயிட் பண்ணுவேன்" அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே காலேஜ்ல ஹீரோயின் லைப்ரரிக்குள்ள வர்றது தான் காட்டுறாங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கால் பண்ணி, "நாளைக்கு நம்ம ஹோட்டல்ல இருந்து 3 டிஃபரண்டான ஈவென்ட்ட ஒரே நைட்ல ஆர்கனைஸ் பண்றாங்க. அதனால டீம்ல போட ஆள் இல்லாததுனால, ஹோட்டல்ல வேலை செய்றவங்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும், "அதுல நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாத" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களோட ஃப்ரெண்டும், "அதுல கெட்ட விஷயம் என்னன்னா, நீயும் அதுல இருக்க. நல்ல விஷயம் என்னன்னா, நானும் அதுல இருக்கேன். ஸோ நீ கிச்சன கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். அண்ட் நீ இந்த வேலைக்கு வந்தா உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேற தருவாங்க. அத வச்சு நீ போன தடவ வாங்காம விட்ட அந்த பேக்க கூட வாங்கிர்லாம்" அப்படின்னு சொல்றா. அத கேட்ட ஹீரோயினும், "பரவாயில்லையே பணம் சம்பாதிக்க நெறைய வழி வச்சிருக்க போலயே" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு உடனே, "எனக்கு இப்ப நெறைய வேலை இருக்கு. ஸோ நான் உன்கிட்ட அப்புறமேட்டு பேசுறேன்" அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சிடுறா. இங்க ஹீரோயினும் அவங்க வந்த வேலைய பாக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப புராக் அவங்க பின்னாடிலருந்து ஒளிஞ்சு வந்து ஹீரோயினோட கண்ண மூடி, "நான் யாருன்னு கண்டுபிடிப்பாக்கும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பயங்கரமா காண்டாயிடுறாங்க. அவங்க உடனே, "உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவன திட்ட, பதிலுக்கு அவனும், "உன்ன காண்டாக்கி பாக்குறது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும், "நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சு தான் பண்றியா? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்ல,
அவன் உடனே "ஒருவேள நான் பண்ணா என்ன பண்ணுவ? நடிப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் எதுவும் சொல்லாம அவன பார்த்து மொறைக்க, புறாக்கும் "மொறைக்கும்போது கூட நீ ரொம்பவே அழகா இருக்க. சரி அத விடு. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போறான். ஸோ அதுக்காக அவன் ஒரு பார்ட்டி குடுக்குறான். அந்த பார்ட்டிக்கு நீயும் நானும் சேர்ந்து போகலாமா? நீ வர்றதுக்காக நான் உனக்காக என்ன வேணாலும் செய்றதுக்கு ரெடியா இருக்கேன்." அப்படின்ற மாதிரி புறா கேட்க, ஹீரோயின் உடனே "இல்ல நான் வரல. எனக்கு வேல இருக்கு." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே புறாக்கும் "என்ன வேல?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு, "என்ன வேலையா இருந்தா உனக்கென்ன? அத தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் சிரிச்சுக்கிட்டே, "ஆமா, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லல்ல. ஆனா நீ இன்னும் எங்கா தானே இருக்க. ஸோ ஃபன் பண்றதுக்கு உன்கிட்ட இன்னும் நெறைய டைம் இருக்கு தானே. அட்லீஸ்ட் நீ என் கூட வந்தீன்னா, இது உன்னோட லைஃப்லயே ரொம்ப நல்ல மெமரீஸா வேற இருக்கும்." அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஹீரோயின காண்டாக்குற மாதிரியே பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் "என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறியா? எனக்கு படிக்கிற வேல இருக்கு." அப்படின்னு சொல்ல, இவன் உடனே "என்ன ஸ்டாட்டிஸ்டிக் படிக்க போறியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவும், ஹீரோயினும் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த லெசன சொல்றான். அத கேட்டதும் ஹீரோயின் இவன பார்த்து மொறைக்க, இவன் உடனே "சரி நீ படி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கெளம்பிடுறான். அப்படியே இங்க ஹீரோயினோட வீட்ல அவங்க அம்மா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஒரு டெலிவரி பாய் ஹீரோயினோட பேர் சொல்லிக்கிட்டு அங்க வந்து, அவங்களுக்காக பூ அப்புறம் ஒரு பார்சல் வேற குடுக்குறான். அதையும் ஹீரோயினோட அம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க. டெலிவரி குடுத்த அந்த பையன் ஹீரோயினோட வீட்ட விட்டு கெளம்பும்போது, கரெக்ட்டா பார்ப்ரோஸ் அங்க வந்துடுறான். அவன் உடனே "இங்க வந்து யாருக்கு என்னடா குடுத்துட்டு போற? அத யார் குடுத்து விட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனும் "சேரான்றவங்களுக்கு நான் பூவ குடுத்துட்டு போறேன். ஆனா யாரு குடுத்தாங்கன்னுலாம் சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்ல, பார்பரோஸ் காண்டாயிட்டு "நீ என்ன சொல்றது?" அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்க பேப்பர புடுங்கி பார்க்குறான். அத புராக் தான் குடுத்துருக்கான்ற விஷயத்த பார்த்ததும், "ஓஹோ! இவனா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கெளம்பிடுறான். அப்படியே இங்க ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவரு அவரோட ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. "டீச்சர் சாரா, நீங்க எனக்கு குடுத்த அசைன்மென்ட்ட நான் முடிச்சுட்டேன். நீங்க எனக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு சொல்லிக் குடுக்கறதுனால, அதுக்கு ஒர்த்தான ஒரு ஸ்டூடெண்ட்டா நடந்துக்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே கோல்." அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ அனுப்பிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. இங்க ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஃபோன் வந்து பேக்ல இருந்ததுனால, அத அவங்க பிக் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. உடனே ஹீரோவும் "என்னாச்சு? நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் கையெல்லாம் ஃபுல்லா இருந்ததுனால, ஃபோன வந்து நான் பேக்ல வச்சிருந்தேன். அதான் எடுக்க லேட் ஆயிடுச்சு. ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் "ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ எனக்கு குடுத்த அசைன்மென்ட்ட நான் வந்து முடிச்சுட்டேன். அதுவும் இல்லாம அந்த அசைன்மென்ட்ட நான் உனக்கு ஆல்ரெடி சென்டும் பண்ணிட்டேன். ஸோ, இப்போ உங்களோட ரிப்ளைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர்." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் "பரவாயில்லையே! இவ்ளோ சீக்கிரமா முடிச்சிட்டியே!" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் "நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஒருவேள எக்ஸாம்ல திடீர்னு நல்ல கிரேட் எடுத்தவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் அதே ஒரு மோட்டிவேஷனா எடுத்து ஒர்க் பண்ணுவாங்களா? இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு "பரவாயில்லையே! உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கும்போது, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் "காலேஜ்ல நானே நெறைய பசங்கள வந்து கிண்டல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் மாறாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் "எந்த மாதிரி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் "காலேஜ்ல நெறைய பசங்க இப்படிதான். சோஷியல் லைஃப்னா என்னன்னே தெரியாம எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பையனா நீ என்ன மாத்தாம இருக்க வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் "நான் சொன்னா நீ அந்த மாதிரி கூட மாறுவியா? என்னோட வார்த்தைக்கு அவ்ளோ பவர் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாதே." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் "இருக்கு சாரா" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டதும் அப்படியே 2 பேருமே சைலன்ட்டா சிரிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட லேப்டாப் வழியா பிரிசிக்கும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஏன்னா, இவ தான் ஹீரோவோட லேப்டாப்ப ஹேக் பண்ணியிருக்கா இல்லையா? ஸோ ஹீரோ அண்ட் ஹீரோயினோட கான்வர்சேஷன் கேட்ட உடனே, விட்டா இவ சலீமையே கட் பண்ருவா போலயே! இந்த புராக் இருக்கானே சரியான வேஸ்ட். அவன்கிட்ட சொன்னா ஒரு வேலைய கூட உருப்படியா செய்ய மாட்டான்னு சொல்லி, இவ வந்து புராக்க திட்டிக்கிட்டே இருக்கும்போது, டக்குன்னு அவளோட அம்மா ரூம்குள்ள வந்துட்டு, "என்னோட பர்ஸ பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவளும் டக்குன்னு அவளோட லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணிடுறா. அப்ப பிரிசிக் நெறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கா. அத அவங்க அம்மா பார்த்துட்டு, "திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ அப்படியே "இல்லையே" அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அம்மாவும், "அதான் பார்த்தாலே தெரியுதே! எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடு" அப்படின்னு சொல்லி கத்த, பிரிசிக் அப்படியே ஓடி வந்து ரூம் கதவ சாத்திட்டு, "அம்மா அமைதியா பேசுங்க. அப்பா காதுல விழுந்துற போது. இத பத்தி நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட அம்மாவும், "நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. திரும்பவும் நீ இத ஆரம்பிச்சியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பிரிசிக்கும், "நான் எதையும் ஆரம்பிக்கலம்மா. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தத நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் அத விட்டுட்டேன். இதுக்கு அப்புறமும் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவ வேகமா ஓடி வந்து அவளோட டேபிள்லயே உட்காந்துக்கிறா. சாக்லேட் சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பிரிசிக்குக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. அப்படியே இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வரது தான் காட்டுறாங்க. பார்த்தா அங்க அவங்களுக்கு முன்னாடியே அந்த பூ இருக்கு. அத பார்த்த ஹீரோயின் உடனே, இது யார் அனுப்புனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட அம்மாவும் "உனக்கு தான் வந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பூக்குள்ள
இருக்க ஒரு கார்ட எடுத்து ஹீரோயின் பார்க்குறாங்க. அதுல வந்து நாளைக்கு நம்ம பார்ட்டிக்கு போய் ஃபன் பண்ணலாமா அப்படின்னு போட்டிருக்கு. கீழ புராக்கோட நேமும் இருக்கு. அத பார்த்த ஹீரோயின் உடனே, "இவனுக்கு எத்தன தடவ சொன்னாலும் அறிவே வராது. தேவையில்லாம இப்போ பூவ வேற அனுப்பிச்சு வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மாவும், "வெறும் பூன்னு மட்டும் சொல்லிடாத. அந்த பையன் உனக்காக ஒரு கார்டனே அனுப்பி வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ இதுக்காகவே அவனுக்கு தேங்க் யூ சொல்லலாம். அதுவும் இல்லாம இங்க பாரு உனக்காக ஒரு ட்ரெஸ் கூட அனுப்பியிருக்கான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "எனக்கு இது வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அத தொறந்து கூட பார்க்காம அங்கருந்து போயிடுறாங்க. அப்படியே இங்க ஹசீனா தூங்கிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. இன்னைக்கு தான் அவளுக்கு பர்த்டே போல. ஸோ ஹீரோவோட அப்பா அவளுக்காக ஒரு பிரசன்ட்ட வாங்கி அவளுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. ஸோ தூங்கி எந்திச்சதுமே அவ அது முகத்துல தான் முழிக்கிறா. உடனே அவ அத ஓப்பன் பண்ணி பார்க்க, உள்ள ஒரு அழகான நெக்லஸ் இருக்கு. அப்போ அவளோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பார்த்தா அந்த ஜிம் கோச் கிட்ட இருந்தா இவளுக்கு ஹேப்பி பர்த்டே விஷ் வந்திருக்கு. அத பார்த்து இவ சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இங்க ஹீரோவோட அப்பாவும் ஷவர்ல இருந்து வந்துடுறாரு. "நீ இவ்ளோ ஹேப்பி ஆகுற அளவுக்கு யார் உனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹசீனாவும், "நான் ஒண்ணும் இந்த மெசேஜுக்காக ஹேப்பி ஆகல. நீ குடுத்த இந்த பிரசன்ட்டுக்காக தான் ஹேப்பியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்றா. அப்படியே வெளியில ஹசீனாவோட பர்த்டே பார்ட்டிக்காக அந்த வீட்டையே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்க, அப்ப அவரோட அக்கா அங்க வந்து "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், "உனக்கு இதெல்லாம் புடிச்சிருக்கா? இந்த மாதிரி டெக்கரேட் பண்றது? இந்த ஹசீனாவ பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருதுன்னு" சொல்லி அவர் வழக்கம் போல ஹசீனாவ பத்தி திட்ட ஆரம்பிக்க, அதுக்கு அவங்க அக்காவும், "நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், "நம்மளோட அப்பாவால தான் நம்ம இதெல்லாம் பொறுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல" அப்படின்னு சொல்ல, அவங்களோட அக்காவும், "ஆமா, அம்மாக்கு லக்ஸரினாலே பிடிக்காது. அவங்க எப்பயுமே சிம்பிளா இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும், "ஆமா, ஆனா ஹசீனா அது எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, "சரி நான் காலேஜுக்கு கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இங்க ஹீரோயினோட வீட்ல ஹீரோயினும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. கரெக்ட்டா அப்போ அவங்களோட ஆன்டி வீட்டுக்கு வர, அத பார்த்த ஹீரோயினும், "என்னாச்சு ஆன்டி? ஏன் இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும், "என்னோட பொண்ண விட்டா எனக்கு வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவளாலே தான் என்னோட நாளே வேஸ்ட் ஆகுது. திரும்பவும் அவ வேலைக்கு கிளம்பி போயிட்டா. ஏற்கனவே அவ பார்த்த வேலையே ரொம்ப மோசமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவ பார்க்க போற வேலையும் இதே மாதிரி மோசமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வழக்கம் போல அவங்களோட பொண்ண பத்தி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "பேசாம அவளுக்கு நம்ம ஏரியாவிலேயே ஒரு வேல பார்த்து குடுக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, அவங்க ஆன்ட்டியும், "இல்ல இல்ல அவ இங்க வேலை செஞ்சா அவள விட எனக்கு தான் பிரச்சனை அதிகமா வரும். பேசாம நாம நீ படிக்கிறியே அந்த காலேஜ்ல அவளுக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி குடுக்கலாமா? அங்க உன்ன மாதிரியே நெறையான அறிவான ஸ்டூடண்ட்ஸ்லாம் வருவாங்க. அத பார்த்தாச்சு இவ திருந்துவா" அப்படின்ற மாதிரி இந்த ஆன்ட்டி நைஸா ஹீரோயினயே கோத்து விடுறாங்க. ஹீரோயினும், "அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா வேலை வாங்கி குடுக்க முடியும்னு என்னால 100% சொல்ல முடியாது. நான் ட்ரை தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ஆன்ட்டியும், "அதுவே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின ஹக்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, "இன்னைக்கு எங்க ஹோட்டல்ல இருந்து ஒரு ஈவினிங் பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுல நானும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் 2 ஷிஃப்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோயின் அடிக்கடி காய்கறி வாங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த கடைய தான் காட்டுறாங்க. அந்த கடையில வந்து பார்பரோஸ் கூட இருக்க சில பசங்க வந்து காசுலாம் திருடிட்டு போயிட்டாங்க போல. ஸோ அதத்தான் வந்து இவங்க கம்ப்ளைண்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்பரோஸும், "நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து என்கிட்ட இருந்த பசங்க எல்லாம் தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, இந்த மாதிரி தான் அக்கம் பக்கம் இருக்க கடைலாம் திருடிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது" அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். ஆனா தூரத்துல ஹீரோயின் வர்றத பார்த்ததும், "நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள பார்த்துக்க நான் இருக்கேன். நான் அவனுங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி இவன் கத்த ஆரம்பிக்க, அத பார்த்து அந்த கடைக்கார பையனும், "நான் ஒண்ணும் அவங்களலாம் பார்த்து பயப்படல. அவனுங்கள நான் ஏதாச்சும் செஞ்சுருவேனோன்னு சொல்லி தான் எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, பதிலுக்கு இவனும் பயங்கரமா கத்துறான். ஹீரோயின் அங்கருந்து போனதுக்கு அப்புறமா பார்பரோஸ் அந்த பையன பார்த்து, "நீ எதுக்காகடா கத்துற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே காலேஜ்ல பிரெசிக் நடந்து வந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ புராக் பின்னாடி இருந்து ஓடி வந்து அவள புடிச்சு தூக்கி சுத்த, அவ உடனே காண்டாயிட்டு, "என்னடா பண்ற நீ? லூசா நீ?" அப்படி சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு புராக்கும், "நீ காலையில ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். அதான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிரிசிக்கும், "உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. சரி அதெல்லாம் விடு. சேராவோட விஷயம் என்ன ஆச்சு? நீ அவள பார்ட்டிக்கு வர சொல்லி கன்வின்ஸ் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு புராக்கும், "நான் அவள பார்ட்டிக்கு வர வைக்கிறதுக்காக செம்மையா ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அத பார்த்துட்டு கண்டிப்பா அவ பார்ட்டிக்கு வருவா" அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட வீட்டுக்கு பூ அனுப்புன விஷயத்த பத்தி புராக் பேச, அதுக்கு பிரிசிக்கும், "பெரிய புடுங்கி மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் அவள மிஸ் பண்ணிட்ட. அவ்வளதான். அதுக்கப்புறம் அவ உனக்கு கிடைக்கவே போறதில்ல. ஸோ ஒழுங்கா அவள பார்ட்டிக்கு
காலேஜ்க்கு வரவை அப்படின்னு சொல்லிட்டு பிரிசிக் அங்கருந்து போயிடுறா. இங்க ஹீரோயினும் அந்த காலேஜுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆஃபீஸ்க்கே போயிட்டு ஜாப் வேக்கன்சி எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடியே ஹீரோவும் ஹீரோயின தேடி வந்துட்டுருக்க, ஹீரோயின் இந்த ஆஃபீஸ் ரூம்ல நிக்கிறத பார்த்ததும் இவரும் சைலன்ட்டா போய் பின்னாடி நின்னுட்டுருக்காரு. அத பார்த்து அங்க இருக்கிறவங்க உடனே, "என்ன சலீம் எதனா வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே, "இல்ல, இல்ல நான் சேராவ மீட் பண்ண தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும், "என்ன பார்க்க வந்தியா நீ? என்ன ஃபாலோ பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே, "ச்சே நான் உன்னலாம் ஃபாலோ பண்ணல. எனக்கு இங்க ஒரு வேல இருக்கு. அதனால தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுறாரு. அங்க இருக்கிறவங்க உடனே, "கேஃபேல தான் வந்து ஜாப் வேக்கன்சி இருக்கு. அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கம்பெனி தான் வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கெளம்பிடுறாங்க. பின்னாடியே ஹீரோவும் வராரு. அவர் உடனே ஹீரோயின் கிட்ட, "ஓ! நீ இப்ப வந்து காலேஜ்லயே வேல தேடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும், "ஆக்சுவலா என்னோட ஆன்டி தான் உங்களோட பொண்ணுக்காக வேல தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம காலேஜ்ல எதனா ஓப்பனிங் இருக்கான்னு சொல்லி தான் நான் இங்க கேட்கலான்னு வந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே, ஹீரோ டக்குன்னு அவரோட ஃபோன எடுத்து என்னமோ டைப் பண்றாரு. ஹீரோயினும், ஆனா அவ ஒண்ணும் அவ்வளோ சாதாரண பொண்ணு கிடையாது. ரொம்ப கோவப்படுவா, நெறைய பொய் சொல்லுவான்னு சொல்லி அந்த பொண்ண பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோவும், "ஓகே அந்த பொண்ணு வந்து கோவப்படும், பொய் சொல்லும். இன்னும் வேற என்னென்ன இருக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே, நான் வேற உன்கிட்ட இத பத்தி சொல்றேன்னா, ஆக்சுவலா இந்த விஷயத்த நெனச்சு எனக்கு ரொம்பவே வந்து பதட்டமா இருக்கு. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்றேன்னு" சொல்லி ஹீரோயின் பேசிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆயிடுது. அப்போ அவங்க கீழ விழப்போக கரெக்ட்டா ஹீரோ அவங்கள புடிச்சிடுறாங்க. இத வந்து அந்த பக்கமா போயிட்டுருந்த ஜைனப்பும் பார்த்துடுறா. அப்போ ஹீரோ உடனே "உனக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் "எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐ மீன் நாஸ்லின் வந்து அவ்வளோ கெட்ட பொண்ணுலாம் கிடையாது. அவ நல்ல பொண்ணு தான். அவ ஒண்ணும் அதிகமா பொய்லாம் சொல்ல மாட்டா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா" அப்படின்னு சொல்லி டக்குன்னு டாபிக்கே சேஞ்ச் பண்றாங்க. அத கேட்ட ஹீரோவும், "ஓஹோ! உன்னோட ஃப்ரெண்டுக்கு நல்ல சைடும் இருக்கா? நீ அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு, பொய்லாம் சொல்லுவான்னு" சொன்னதும் நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். பை த வே நான் அவள பத்தி ஆல்ரெடி கேஃபிட்டீரியால இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நீ நாஸ்லிம் கிட்ட அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அத கேட்டதும் ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு, தேங்க் யூ அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோவும் சிரிக்க, அத பார்த்து ஹீரோயினும் அப்படியே சைலன்ட்டா சிரிக்கிறாங்க. அப்படியே இங்க கேஃபிட்டீரியால வழக்கம் போல பிரிசிக் புராக்க போட்டு திட்டிட்டு இருக்கா. "நீ சரியான வேஸ்ட் புராக். நீ இந்த மாரி சும்மா உட்காந்துட்டே இருந்தா சாரா எப்படி உன்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆவா?" அப்படின்னு சொல்லி அவ புராக்க பார்த்து கத்த, அதுக்கு அவனும், "சாராவ எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா நொய்யு நொய்யுங்காத" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட பிரிசிக்கும், "நான் ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்றேன். சலீம்க்கு சாராவ ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றா. அத கேட்ட உடனே புராக் செம்ம காண்டாயிட்டு, "சும்மா லூசு மாதிரி பேசாத" அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிரிசிக்கும், "எனக்கு அப்படிதான் தோணுது. என்னோட உள்ளுணர்வு எப்பயுமே பொய் சொல்லாது. அதுவும் இல்லாம சலீம்க்கு சாராவ புடிச்சிருக்குன்றதுனால மட்டும் நான் இத சொல்லல. உனக்கே தெரியும்ல, சலீம்க்கு ஏத்த பொண்ணு ஒண்ணும் சாரா கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவ வழக்கம் போல ஹீரோயின மட்டம் தட்டி பேச ஆரம்பிக்கிறா. அத கேட்ட புராக்கும், "தேவையில்லாம கமெண்ட் பண்றத விட்டுட்டு நீ என்ன சொல்ல வர்றியோ அத ஸ்ட்ரெய்ட்டா சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பிரிசிக்கும், "சாராவ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் சலீம் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். உனக்கே அவன பத்தி நல்லா தெரியும்ல. எப்பயுமே எல்லாமே அவனோட தான் இருக்கணும்னு தான் அவன் நினைப்பான்" அப்படின்னு சொல்ல, புராக்கும், "ஆனா நான் சலீம் கிட்ட ஃபர்ஸ்ட்டே எனக்கு சாராவ ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ அவகிட்ட இருந்து நீ தள்ளியே இருன்னு சொல்லிட்டேன். அதனால கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட் அப்படி பண்ண மாட்டான்" அப்படின்னு சொல்ல, உடனே பிரிசிக்கும், "ஆனா" அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்ல வரா. அதுக்குள்ள ஈடா அங்க வந்துடுறா. உடனே இவங்க 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. அவ உடனே, "சரி இன்னைக்கு என்ன பிளான்? நம்ம எல்லாம் எங்க போறோம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா ஜைனப்பும் அங்க வந்துடுறா. அவள பார்த்த ஈடா உடனே, "அப்பாடா நீயாச்சும் வந்தியே! இவங்க 2 பேரும் அமைதியா இருக்காங்க. என்கிட்ட எதுவுமே பேச மாட்றாங்க" அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜைனப்பும், "அத விட இப்ப நான் யார பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஈடாவும் ரொம்பவே ஆர்வமா, "யார பார்த்துட்டு வந்த சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஜைனப்பும், "வேற யாரு? சலீமையும் சேராவையும் தான். அவங்க 2 பேரும் ரொம்பவே ஜாலியா பேசிட்டு போயிட்டுருந்தாங்க. அவங்க 2 பேரும் மட்டும் லவ் பண்ண ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? சும்மா நெனச்சு பாரேன்" அப்படின்ற மாரி ஜைனப் சொல்ல, அத கேட்டதும் புராக்குக்கு செம்ம காண்டாவுது. இதுல பிரிசிக் வேற எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி, யாருக்கு தெரியும்? ஒரு வேள நடந்தாலும் நடக்கலாம். ஏன்னா சலீமும் எல்லார மாதிரி ஒரு நார்மலான பையன் தானே அப்படின்னு சொல்ல, புராக் உடனே "எனக்கு ஒரு வேல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கருந்து எழுந்து போறான். அப்ப எதிர்ல ஹீரோ வந்து, "ஹாய்டா மச்சான்" அப்படின்னு சொல்ல, புராக் எதுவுமே பேசாம ஹீரோவ விட்டு விலகி போயிடுறான். ஹீரோவுக்கும் என்னாச்சுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. அவர் உடனே பிரிசிக் கிட்ட, "பிரிசிக் அவனுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ உடனே, "எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அவன் என்னமோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனான்" அப்படின்னு சொல்ல, உடனே ஜைனப்பும், "ஆமா அவன் அதத்தான் சொல்லிட்டு போனான்" அப்படின்னு சொல்றா. அத கேட்ட ஹீரோ உடனே, "ஆனா அவன் ரொம்பவே கோவமா இருக்க மாதிரி தெரியுது. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, பின்னாடியே பிரிசிக்கும், "நானும் வரேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு போறா. அத பார்த்த ஜைனப் உடனே, "சீக்கிரமா வாயுடா, நாமளும் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோயின்
காலேஜ்ல அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து அசைன்மென்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ புராக் அந்த பக்கமா வரத பார்த்ததும், இவங்க அப்படியே அவன்கிட்ட போயிட்டு, "இதுக்கப்புறம் தேவையில்லாம என்னோட வீட்டுக்கு எதையும் நீ அனுப்பாத" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு புராக்கும், "நான் வந்து வெறும் பூ மட்டும் தானே அனுப்பிச்சேன். அதுக்காக நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "பூ மட்டுமா? அப்ப இது என்ன?" அப்படின்னு சொல்லி, அவன் வந்து ஹீரோயினுக்கு கிஃப்ட்டா அனுப்பிச்சிருந்த அந்த ட்ரெஸ்ஸையும் அவன் கையில குடுக்குறாங்க. அத வாங்குன புராக் உடனே, "பார்ட்டிக்கு நான் உன்ன இன்வைட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பார்ட்டிக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வருவேன்னு சொல்லி தான் நான் உனக்கு இத வாங்கி குடுத்தேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், "ஓஹோ! அந்த பார்ட்டிக்கு நீ குடுத்த இந்த ட்ரெஸ்ஸ நான் போட்டுட்டு வருவேன்னு சொல்லி எல்லாத்தையும் நீயே டிசைட் பண்ணிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, புறாக்கும், "நான் ஒண்ணும் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் கடைக்கு போயிருக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸ பார்த்தேன். இத பார்த்ததும் எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. உனக்கு இது நல்லாருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் வாங்குனேன்." அப்படின்ற மாதிரி புராக் கொஞ்சம் சைலன்ட்டா தான் பேசுறான். அத கேட்ட ஹீரோயின் உடனே, "அப்படின்னா நீ என்ன பத்தி யோசிக்காத. எதுக்காக தேவையில்லாம நீ என்ன பத்திலாம் யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து பயங்கரமா கத்துறாங்க. அங்க இருக்க எல்லாருமே அப்படியே இவங்கள தான் பார்க்குறாங்க. அதுக்கு புறாக்கும், "சேரா நான் உனக்கு பூவையும், ஒரு ட்ரெஸ்ஸையும் தான் அனுப்புனேன். அதுக்கு போய் நீ ஏன் இவ்ளோ கோவப்படுறன்னு சொல்லி எனக்கு சுத்தமா புரியவே இல்ல." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும், "ஏன்னா எனக்கு இது சுத்தமா புடிக்கவே இல்ல. எனக்கு ஒண்ணையும் புடிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கத்திட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோவும் மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி கத்திட்டு இருக்கிறத பார்த்ததும் சம்மந்தமே இல்லாம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. அப்ப ஜைனப்பும், "சாரா யாரு கூட பேசினாலும் அங்க இருக்க எல்லாருமே அத பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க." அப்படின்னு சொல்ல, பிரிசிக் உடனே, "இந்த சிச்சுவேஷன யாரு யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆக போறாங்கன்னு யாருக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "தேவையில்லாம பேசாத. சாராவ பத்தி உனக்கு எதுவும் தெரியாது." அப்படின்னு சொல்லி உடனே பிரிசிக்க நோஸ் கட் பண்ணிடுறாரு. இங்க புறாக்கும், "நானே ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல வந்துட்டு இருக்கேன். இதுல நீ வேற ஏன் என்ன இன்னும் காண்டாக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். இங்க ஈடாவும், "ஆனா ஜைனப்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜைனப் கிட்ட என்னமோ சொல்ல வர, உடனே பிரிசிக் வந்து, "புராக்குக்கு சேராவ ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிடுறா. அத கேட்டதும் இவங்க 3 பேரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. இதுல ரொம்ப ஷாக் ஆனது ஈடா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே புராக் மேல ஈடாக்கு ஒரு கண்ணு இல்லையா? ஸோ அவ உடனே, "நீ ஏன் அப்படி சொல்ற பிரிசிக்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பிரிசிக்கும், "ஏன்னா இதுவரைக்கும் நான் புராக்க இப்படி பார்த்ததே கிடையாது. அத வச்சே நான் சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்ல, இந்த தடவ ஹீரோக்கே ஒரு டவுட் வந்துருது. அவர் அப்படியே டவுட்டோட இவங்க 2 பேரையும் பார்க்க, புராக் செம்ம கோவமா ஹீரோயின் கிட்ட, "அவனோட பக்கத்து வீட்டு பசங்கள நீ ட்ரீட் பண்ற மாதிரி என்னையும் நீ ட்ரீட் பண்ணாத" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோயின் உடனே, "ஓஹோ! இப்பதானே உன்னோட உண்மையான முகம் எனக்கு தெரியுது" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஜைனப் உடனே, "ஆனா அவங்க 2 பேரும் பார்க்க செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்றா. அதுக்கு பிரிசிக்கும், "ஆனா இந்த மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது தானே உண்மையான ரிலேஷன்ஷிப்" அப்படின்னு சொல்ல, இங்க ஹீரோயின் செம்ம கோவமா, "எனக்கு உன்ன பார்க்கவே பிடிக்கல. என் வாழ்க்கையில நீ வர்றதே எனக்கு பிடிக்கல. ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் முன்னாடி வராத" அப்படின்னு சொல்லி புறா கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அப்ப அவன் சடனா இந்த பக்கமா திரும்ப, இங்க ஹீரோவும் மத்தவங்களும் நிக்கிறத பார்த்துடுறான். உடனே அவன் ஹீரோயினோட கைய புடிச்சு அவங்க கிட்ட க்ளோஸா போயிட்டு, "எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அமைதியா பேசு" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் அமைதியா, "சரி என் கைய விடு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புராக் ஹீரோ பார்க்குறாரான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயினோட கன்னத்துல கிஸ் பண்றான். எனக்கு தெரிஞ்சு புராக்குக்கு உண்மையாலாம் ஹீரோயின் மேல லவ் இல்ல. எங்க ஹீரோ அவள கரெக்ட் பண்ருவாரோன்ற பயத்துல தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிஸ் பண்ண உடனே ஹீரோயின் செம்ம கோவமா அவன் கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறை விட, அத பார்த்ததும் அங்க இருக்க எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. இங்க ஹீரோயினும் அவன அடிச்சுட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போக, அவன் உடனே செம்ம காண்டாயிட்டு, "சாரா என்ன பண்ற நீ?" அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப ஹீரோ வேகமா ஓடி வந்து அவன புடிக்க, உடனே புராக்கும், "சலீம் என்ன விடு" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து போயிடுறான். அப்போ பிரிசிக் உடனே, "அச்சச்சோ! புராக், ஒரு பொண்ணால என்னலாம் ஆயிடுச்சு பாத்தியா? இதெல்லாம் அவனுக்கு தேவையா? சீக்கிரமா போய் அவன புடி சலீம்" அப்படின்னு சொல்லி அவ பங்குக்கு அவ ஒரு ஆக்டிங்க போட்டு விடுறா. இங்க புராக் அதுக்குள்ள கார எடுத்துட்டு காலேஜ விட்டே கிளம்பிடுறான். ஹீரோவும் ஃபோன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவன் ஃபோன எடுக்கவே இல்ல. காலேஜ்ல ஹீரோயினும் லைப்ரரியில உட்காந்துட்டு படிக்காம நடந்தத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே ஹீரோயினோட வீட்டுக்கு ஒரு காஸ்ட்லியான கார் வர்றதுதான் காட்டுறாங்க. காருக்குள்ள இருந்து ஒரு லேடி தான் வராங்க. ஆனா யாருன்னு சொல்லி ஃபேஸ காட்டவே இல்ல. அவங்க அப்படியே போய் ஹீரோயினோட வீட்டு கதவ தட்ட, உள்ள இருந்து ஹீரோயினோட அம்மா வந்து கதவ தொறக்குறாங்க. பார்த்தா ஹீரோ கூட இருந்த அந்த எழில்ன்ற லேடி தான். இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஹீரோ கூடவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்கா, அப்புறம் அசினா கூட சேர்ந்து டின்னரும் சாப்பிட்டாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கும் வராங்க. இவங்கள பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் அப்படியே ஷாக் ஆயிட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே இங்க புராக்க தான் காட்டுறாங்க. ஹைவேஸ்ல இவன் மட்டும் தனியா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பின்னாடில இருந்து ஒரு பிளாக் கலர் கார் இவனுக்கு ஈக்குவலாவே வர, புராக் உடனே, "என்னடா பண்ற? வண்டி ஓட்டிட்டு போ" அப்படின்னு சொல்றான்.
அப்போ அந்த கார்காரங்க இவனோட கார்ல இடிக்கிற மாதிரியே வண்டிய ஓட்ட, புறாக்கும் கார ஒரு பக்கமா திருப்ப, ரோட்ல ஓரத்துல இடிச்சு அவனோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்படியே புறாக்கும் வந்து மயங்கிடுறான். இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். அண்ட் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாக்க, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாக்குறேன். பாய்.